ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள். இதில் பார்த்திங்கன்னா செயல்பாடுன்னு பேஜ் நம்பர் உங்களுக்கு புக்கில் 32ல் ஒரு கட்டத்தில் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. கொஷின் பாருங்கள். ஒரு வரைபடத்தாளில் பல்வேறு அளவுகளில் வட்டங்கள் வரைக. அந்த வட்டங்களின் பரப்பளவு அவ்வட்டம் உள்ளடக்கிய சதுரங்கள் எண்ணுதல் மூலம் காண்க. சில சதுரங்கள் முழுமையாக வட்டத்திற்குள் அமையாது. எனவே நம் வட்டத்தின் பரப்பளவை தோராயமாக கண்டறிகிறோம்னு சொல்கிறாங்க. கொஷினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வட்டம் கொடுத்துருப்பாங்க. இது வச்சு நம்ம ஆன்சர் எழுதணும். பலன்னு சொல்லலாம். அதனால நம்ம 2 வட்டம் வரையணும். ஒரு வட்டத்தில் பார்த்துங்க, இது 1 2 3 4 கட்டம் இருக்குன்னா ஆரம்னா சென்டரில் வரும். அப்போ சென்டரில் வந்துச்சுன்னா இது 1 அலகு, இது 2 அலகுனா 2 சென்டிமீட்டருன்னு வரும். அப்போ அதே மாதிரி இன்னொரு படம் வந்து நம்ம 4 சென்டிமீட்டர் வச்சு போட்டிங்கன்னா இது வச்சுக்கோங்க. இன்னும் பெருசாக வரும் வட்டம்னா இதில் 2 அலகு தான் ஆரம் வரும். அதில் 4 அலகுனா நான் இதிலே எடுத்துக்கிறேன் பாருங்கள். இது வரையும் 1 இது 2 இது 3 இது 4ன்னு இதிலே எடுத்துருக்கேன். வேணுன்னா நீங்கள் இன்னொரு படம் கூட வரையலாம். 4 அலகுகள் உள்ளே வர மாதிரி. இதில் 2 கட்டம் தானே வருது, 4 கட்டம் வரும் ஃபுல்லாக சேர்த்து. அதில் இன்னொருத்தில் 4 நீங்கள் வரைஞ்சிங்கன்னா 4 சென்டிமீட்டரோட படம் வரைஞ்சிங்கன்னா 8 இந்த மாதிரி கட்டம் வந்து 8 வரும் உள்ளே. புரிஞ்சுதுங்களா? அது வச்சு நம்ம ஆன்சர் எழுதலாம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு இது வச்சுங்கன்னா இது ஒரு 2 சென்டிமீட்டர் ஆரம். அது வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதலாம். அப்போ ஃபஸ்ட்டு வட்டத்தின் ஆரம் 2 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் தரப்பட்ட வட்டங்களின் பரப்பளவு. அப்போது பரப்பளவுனா முழு சதுரங்களின் எண்ணிக்கை கூட்டல் பாதிக்கு மேல் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை கூட்டல் அதுக்கப்புறம் அரைனா இந்த மாதிரி அரை சதுரங்களின் எண்ணிக்கை. இங்கே அரைன்னு எழுதிக்காங்க. அரை சதுரங்களின் எண்ணிக்கை. அப்போது முழு சதுரம் பார்த்திங்கன்னா 4 இருக்குது பாருங்கள். இது 1 இது 2 இது 3 இது 4. அப்போது 4 கூட்டல் அரைக்கு மேலே இருக்கிறது 8 இருக்கும். அரையில் 1 கூட இருக்காது, அதனால 0. இதோட அளவு பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வரும். அப்போது இது பாருங்கள், இது 0 பூஜ்ஜியத்தோடு இது பெருகுனா 0 ஆகிடும். அதனால் 4 8 கூட்டிங்கன்னா 12 அளவு பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது தோராயமாக எடுத்திருக்கோம், அதனால தோராயமாக. அதுக்கப்புறம் நம்ம பரப்பளவு ஃபார்முலா எழுதி கண்டுபிடிக்கலாம். அப்போது சூத்திரத்தின்படி அப்போது வட்டத்தின் பரப்பு எழுதினாலும் ஒன்று தான், பரப்பளவு எழுதினாலும் ஒன்று தான். புரிஞ்சுதுங்களா? அப்போது இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா πr² அலகுகள். அப்போது பையோட மதிப்பு 22/7. இதில் 6 எவ்வளோ எடுத்துருந்தோம்? 2. அதனால் 2 6 2 ஸ்கொயர்னால் 2 முறை போடணும். அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதோட அலகு. அப்போது இது மேலே இருக்கிறது பாருங்க, 22 2 4 4 4னா 88/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது 88 நீங்கள் 7ஆல் வகுத்திங்கன்னா 12.57 இங்கே ஸ்கொயர் வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிங்கன்னா இது வருது. தோராயமாக கண்டுபிடிச்சிங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு படம். அதே மாதிரி நம்ம ஆரம் வந்து 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கின்னு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போது வட்டத்தின் ஆரம் 4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் வட்டத்தின்
பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு முழு சதுரங்களின் எண்ணிக்கை முழு சதுரங்களின் எண்ணிக்கை கூட்டல் அதுக்கப்புறம் பாதிக்கு மேல் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை கூட்டல் அரை பெருக்கல் அரை சதுரங்களின் எண்ணிக்கை. அப்போது இதில் முழு சதுரம் பார்த்திங்கன்னா 40 இருக்கும். அதுக்கப்புறம் பாதிக்கு மேல் உள்ள சதுரங்கள் பார்த்திங்கன்னா 12 இருக்கும். அரை சதுரங்கள் 1 கூட இருக்கிறதுனால அந்த 0. இதோட அலகுகள் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அப்போ இது 0 ஆகிடும். 40 12 கூட்டினீங்கன்னா 52. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது தோராயமாக. அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம எழுதலாம். அப்போது சூத்திரத்தின் படி வட்டத்தின் பரப்பு πr² அலகுகள். பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் 6 எவ்வளோ எடுத்துருக்கோம். இதில் 4 பெருக்கல் 4 6² 2 முறை போடணும். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும். அப்போ 4 நாள் 16/7 வரும். அப்போ இது ரெண்டுமே நீங்கள் பெருக்கி பாருங்கள். 22 பெருக்கல் 16 2 6 12 மீதி 1 2 6 12 13 2 1 2 2 1 2 2 5 3 352. அப்போ 352/7 வரும். அப்போது 7ஆல் வகுத்திங்கன்னா இதுக்கு 50.28 வரும். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு செயல்பாடில் இருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?